வங்காள நவாப் அலிவர்தி கான் 1756ஆம் ஆண்டு இறந்த பின்பு அவரது பேரன் சிராஜ்-உத் தவுலா வங்காளத்தின் அரியணை ஏறினார். சிராஜ்-உத் தவுலாவின் பலவீனத்தையும் புகழற்ற நிலையையும் எண்ணி அவரை ஆங்கிலேயர்கள் அவமானப்படுத்தி அதிகாரத்தை கைப்பற்ற முனைந்தனர். ஆனால் அவர் அதை பொறுத்து கொண்டார். ஒரு நாள் மார்க்கெட்டில் சிராஜ்-உத் தவ்லா சகோதரி அழுது கொண்டே தன் மகனுடன் வந்தார். அப்போது ராபர்ட் கிளைவ் விசாரித்து அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார். இந்த செயலால் கோபமடைந்த சிராஜ்-உத் தவுலா தனது சகோதரியையும் அவரது மகனையும் திருப்பி அனுப்புமாறு கேட்டார். அதை மறுக்கவே தனது படை வீரர்கள் மூலம் 146 ஆங்கிலேயர்களை சிறைப்பிடித்து கல்கத்தாவின் வில்லியம் கோட்டையில் காற்று புகாத ஒரு சிறிய இருட்டறையில் ஓர் இரவு முழுவதும் அடைத்து வைத்தார். மறுநாள் காலை அறையை திறந்த போது அவர்களுள் 123 பேர் மூச்சு திணறி இறந்திருந்தனர். இது வரலாற்றில் இருட்டறை துயர சம்பவம் என்றழைக்கப்படுகிறது. மீதி இருக்கும் 23 பேர் தப்பித்து சென்று நடந்தவற்றை ராபர்ட் கிளைவிடம் கூற, ராபர்ட் கிளைவ் அவர்களையும் தூக்கில் போட்டு இந்த சம்பவம் வெளியில் தெரியாதவாறு மறைத்தார். இதனால் இருவருக்கும் பகை பெரிதாகி 1757ஆம் ஆண்டு பிளாசிப் போர் நடைபெற்றது. இதுவே ஆங்கிலேயர்கள் இந்தியா முழுவதையும் ஆட்சி செய்ய காரணமாக இருந்தது. மேலும் போட்டித் தேர்வு மற்றும் பொது அறிவு தொடர்பான தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள்.